Budget Housing and Properties, Sai Subiksha Nagar, Walajabad. New Airport பக்கத்துல plot வாங்கலாமா? Call 7667500500. ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாம சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேர்ல மூத்த கலைஞர்களை கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமா இருக்கு. அதுல சங்கரதாஸ் சுவாமி வீடுகளை விஜயகுமாரி அம்மாவுக்கு, டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு 2 பேருக்கும் கொடுத்தோம். அது இல்லாம 10 நாடக கலைஞர்கள் சினிமாவில் ரொம்ப நாளா சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நடந்து கொண்டிருக்கு. என்ன மாதிரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? தீர்மானங்கள் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு வரும், அது வரும் எல்லாம். இல்ல, அது ஒரு நாங்க அதை சொல்லல, ஒரு உறுப்பினர் அதை முன்மொழிஞ்சாரு. 26-27 எங்க பதிலால ஒரு பொதுக்குழு நடந்தா நாங்க பொதுவா தீர்மானங்களை நாங்க தான் டிக்ளேர் பண்ணுவோம். அறிவிப்பு அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச போது அப்ரூவல் பண்ணுவோம். இங்க என்னன்னா உறுப்பினர்கள் 26-27 எதையாவது தீர்மானம் கொண்டு வரலாம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசும்போதே எல்லாரும் ஆமோகமா அதை நீங்க தகவல் கிடைச்சிருக்கோம். அதை ஏத்துக்கிட்டாங்க. அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்துல அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம். அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஆமா, 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன். இது அப்படியே எதுவுமே இல்லையே. நீங்க கேளுங்க, வெளியில இல்லாம சாப்பிட்டு இருக்காங்க, போய் கேளுங்க. உங்க தலைமையில சிறப்பா செயல்பட்டு போது தேர்தலை சந்திக்க ஏன் சார் தயக்கம்? உங்க தலைமையில சிறப்பா செயல்பட்டு தேர்தலை சந்திக்க தயக்கம் தேர்தலை சந்திக்க ஏன்? அந்த கமிட்டி முக்கியமா நிறைய ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்டும் சரி சமம். ஸோ நாங்க இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் தண்டனை அது விதிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ என்னோட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு ஏதோ அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு தைரியமா என் பின்னாடி நடிகை சங்கம் இருக்கும் என்ற நம்பிக்கையில தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க. நானும் நடவடிக்கை மீறிட்டு இருக்கும். சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லனா எங்களுக்கு தெரியாது. ஸோ எது ஆமா 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 அது ரோஹிணி மேடம் தலைமையில அவங்க சேர் பேசணும். அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவா போட்டிருக்காதுல.